Hello guys, welcome to VR updates. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீ பிளான் பார்க்க போறோம். நாளைக்கோட ப்ரீ பிளான் 5/7/2024க்கான ப்ரீ பிளான். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. நாளைக்கு நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். இன்னைக்கு நாம் பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். மார்க்கெட் இன்னைக்கு இங்க இருந்து இன்னைக்கு கரெக்டா எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கு? இங்க ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கான், திருப்பி இந்த லெவலே சஸ்டெயின் பண்ணி திருப்பி வந்திருக்கான், இங்கேயே சப்போர்ட் எடுத்திருக்கான், பிரேக் பண்ணியிருக்கான். இன்னைக்கு இவ்வளோதான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். இன்னைக்கு நடந்த நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, நாளைக்கு 2 சப்போர்ட் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இது ஒரு சப்போர்ட் இருக்கு. 24,293, 24,293, 24,248 2 சப்போர்ட் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இந்த 24,319 வந்து ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி நடந்தா எனக்கு ஒரு என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி ட்ரேட் பண்றேன் நானு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இறங்கியிருக்கான், திருப்பி ஏறி இருக்கான், இங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்போ இப்போ அதை பிரேக் ஆயிடுச்சுன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நாளைக்கு என்னன்னா, எனக்கு என்ட்ரி வந்து இங்க எல்லோ கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன், இதான் எனக்கு என்ட்ரி. இது என்ட்ரி வந்து கிடைக்கணும்னா, இந்த என்ட்ரி நான் எடுக்கணும்னா எனக்கு நிறைய விஷயம் தேவைப்படும் எடுக்கிறதுக்கு. அதில் ஒன்று, இந்த ரெசிஸ்டன்ஸில் படணும். இந்த ரெசிஸ்டன்ஸை பட்டுச்சுன்னா அப்போ ஒத்துக்கலாம், ஓகே மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஹையாக இருக்கான், இங்கே பட்டு சப்போர்ட் எடுத்தான், பிரேக் ஆகிட்டு இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மன திருப்தியோட ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு இது இங்கே பட்டுச்சுன்னா ஓகே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நமக்கு இங்கே பட்டுச்சுனால இப்போ அடுத்தது கீழே போக நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த லெவலை பிரேக் பண்ணி திருப்பி இங்கே ஒரு இது எடுக்கிறான்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான லெவலு, இதை உண்மையாகவே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து வியூ அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 44 பாயிண்ட். இன்னொன்று என்னன்னா, அதை ஒரு 15 மினிட்ஸ்ல மார்க் பண்ணல. 15 மினிட்ஸ்ல மார்க் பண்ணால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியாமல் போயிடுது. அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் எல்லா லெவலையும் மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு என்ட்ரி 1 மினிட் 3 மினிட்ல எடுங்க. இதை வந்து எப்படி நான் இப்போ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலன்னா என்னோட யூடியூப் சேனலில் மை வே ஆஃப் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்துருக்கோங்க. அதில் நல்லா தமிழில் ஈஸியாக புரிஞ்சிருப்பேன், இப்போ சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம என்ட்ரி எடுத்து இவ்வளோ தூரத்தை நம்ம டார்கெட் வச்சு எடுக்கலாம். என்ட்ரி 1 மினிட்ல 3 மினிட்ல எடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாளைக்கு 5/7/2024க்கான ப்ரீ பிளான். இந்த இடத்துலலாம் உஷாராக இருங்க. ஏதாச்சும் என்ட்ரி எடுத்திருக்கீங்க ஏற்கனவே, அப்போ இந்த இடத்துல கரெக்டாக யோசிச்சு முடிவெடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இந்த இதோட ரியாக்ஷனை நாளைக்கு கன்ஃபார்மாக நான் போடுவேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, நிறுத்த நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செம அழகான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எவ்வளோ அழகாக மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கு நீங்கள் பாருங்கள். இதை லைன் பண்ண கனெக்ட் பண்ணால் இங்கேயும் அழகாக தொட்டி ஏறி இருக்கான். இது வந்து ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கி இங்கே ஏறி திருப்பி இந்த லெவலை பிரேக் பண்ணி திருப்பியும் இங்கே டச் பண்ணி திருப்பி ஏறி திருப்பி இதை உடச்சி திருப்பி இங்கே வந்திருக்கான், திருப்பி அதே இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ரெண்ட் லைன் மேலே போகுது. ஒய்காஃப் மெத்தட் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு மேலே போகுதுன்னா அது ஒரு பாயிண்ட்டும் வால்யூம் அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே அதிகமாக இருக்கு, இங்கே கம்மியாயிடுச்சு, இங்கே அதோட கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன தெரியுது, நமக்கு இந்த பை ட்ரெண்ட் மேலே ஏறுற இது வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது இது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஓகே இது கீழே குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வால்யூம் பார்க்கும்போது நமக்கு வால்யூம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று புரிய வருது. ஃபர்ஸ்ட் எந்த திசைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எந்த திசைன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் பார்க்குறோம் மார்க்கெட் எந்த இதில் இறங்கியிருக்கான்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஓப்பனிங் இங்கே இந்த கேண்டிலே இருந்திருக்கான், அதை பிரேக் ஆகிட்டு ஒரு நல்ல சூப்பரான ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கான், அழகா இங்கே வந்து ஏறியிருக்கான். இதை நான் கனெக்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு இங்கே திருப்பி பட்டு இங்கே ஒரு என்ட்ரி நமக்கு பை கிடைக்கும்.
இது நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது நாளைக்கு. இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது நமக்கு தெரியுது மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டான். இது ஒரு கன்ஃபர்மேஷன். நாளைக்கு நம்ம வந்து இந்த கீழே இறங்க சான்ஸ் இருக்கு, இல்ல மேலேயும் வரலாம் கீழேயும் வரலாம். கீழே இறங்கிச்சுன்னா நமக்கு ஒரு மன திருப்தியோட நம்ம எடுக்கலாம். மார்க்கெட்டு கீழே இறங்கி ரெசிஸ்டன்ஸ் விட்டு வந்திருக்கான், இது சப்போர்ட்டு. ஒன்று மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைன்ல பட்டு திருப்பி மேலே ஏறி போகவும் செய்யலாம். அப்போ இங்க பட்டுச்சுன்னா நமக்கு பை என்ட்ரி, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பை என்ட்ரி வச்சுக்கலாம். இல்லையா மார்க்கெட் அப்படி வரல, இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. 53.051 இங்க பட்டு நமக்கு ரீடெஸ்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டானா நமக்கு பை என்ட்ரி. இல்ல இந்த லெவலை பிரேக் பண்றான் அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து இந்த இடம் 53,013 இந்த இடத்துல பட்டு நமக்கு நல்ல ஒரு கேண்டில் பியரிஷ் கேண்டிலா கிடைச்சதுன்னா நம்ம இங்க ஒரு பை என்ட்ரி ஆப்ஷன் பை புட்டு பை பண்ணி நம்ம இவ்வளவு தூரத்துக்கு டார்கெட் வந்து நம்ம இது வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ரேஞ்ச் தான். எவ்வளவுக்குள்ள வருதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. 140 பாயிண்ட் வருது. இதுல நம்மளால ஒரு 50 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சா கூட ஒரு லாட்டுக்கு வந்து 15 × 50 500 750 ரூபா நமக்கு கிடைக்கும். அது உங்க லாட் சைஸை பொறுத்து நீங்க எப்படி ட்ரேட் பண்ணிக்கணும் அதை பொறுத்து. அதுக்கு அடுத்தது இதோட முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடையே கிடையாது. இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்க ஒரு இது இருக்கு. அதே நம்ம எப்பவுமே பிரேக் பண்ணணும்னு எடுக்க மாட்டோம். சில பேர் எடுப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. நம்ம சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரீடெஸ்ட்ல எடுத்து இதுக்கு மேல கொஞ்சம் இதுக்கு மேல இப்படி ஸ்டாப் லாஸ் வச்சு அடிங்க. இங்க ஒரு செம ரேஞ்ச் இருக்கு. 52,876 ஒரு சப்போர்ட். அதை பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளவு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்க அது என்ட்ரி எடுக்கிறோம். இங்க எவ்வளோ 270 பாயிண்ட். இதுல நமக்கு ஒரு 150 பாயிண்ட் கிடைச்சா கூட நான் நல்ல லாபம் பார்க்கலாம்னு நான் நம்புறேன். இந்த லெவல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த லெவல் எங்கெல்லாம் இருக்கோ அதை என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை என்னோட இதை வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல நான் அப்லோடும் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை வச்சு சார்ட் அப்லோட் பண்ணி நாளைக்கு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ கைஸ்.